உங்களுடைய முடி ஒரே ஹேர் வாஷ்ல இப்ப இருக்கிற முடிய காட்டிலும் 2 மடங்கு அடர்த்தியா திக்கா பவுன்சியா இருக்கணும் அப்படின்னா இந்த வாரம் இந்த ஹேர் பேக்கை நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த ஹேர் பேக்கை நீங்க ட்ரை பண்ணும்போது எந்த ஒரு கண்டிஷனரும் இல்லாம உங்களுடைய முடிய பட்டு போல ஜொலிக்க வைக்குங்க. தலையில சீப்பு வச்சாலே ஒரு சிக்கலும் வராம உங்களுடைய ஹேரை ப்ரொடெக்ஷன்ல வச்சிருக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. இந்த வீடியோல எதை பத்தி உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த வீக்கோட என்னுடைய ஹேர் கேர் ரொட்டீன் பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த வீக்கோட என்னுடைய ஹேர் கேர் ரொட்டீன்ல வெறும் 3 கிச்சன் இன்கிரீடியன்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி இந்த ஹேர் பேக் வந்து ரெடி பண்ண போறேங்க. ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஹேர் பேக் நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கோங்க. ஸோ அதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஹேருடைய க்ரோத் அண்ட் திக்னஸை நல்லா மெயின்டைன் பண்ணும். அது மட்டும் இல்லாம யாருக்கெல்லாம் வந்து ட்ரை ஹேர், ஃப்ரிஸி ஹேர் இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு கண்டிஷனரா ஒர்க் அவுட் ஆகுங்க. அது மட்டும் இல்லாம எப்பவுமே அவங்களுடைய முடியை வந்து நல்ல சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கா பவுன்சியா பாக்குறதுக்கு ரொம்ப ப்ரொடெக்ஷனா வச்சிருக்கோங்க இந்த ஹேர் பேக்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது. ஸோ வாங்க இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறத நான் வீடியோக்குள்ள போய் ஷோ பண்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்ட இன்கிரீடியன்ட் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். முன்னாடி நைட்டே பாத்தீங்கன்னா நான் ஊற வச்சு எடுத்திருக்கிறேன். அவங்கவுங்க முடிக்கு தகுந்தா போல நீங்க அளவு எடுத்துக்கோங்க. இதுல இருக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிட் நம்மளுடைய புதுமுடி வளர்ச்சியை நல்லாவே தூண்டி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாம உடல் சூட்டுனால வரக்கூடிய ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்க. சோ இது அப்படியே மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாங்க. அடுத்து நான் எடுத்துக்கிட்ட இன்கிரீடியன்ட் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்காங்க. உளுந்து நம்மளுடைய முடியை நல்லா வலுவாக்கி கொடுக்குங்க. என்னுடைய எல்லா ஹேர் பேக்லயும் மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா உளுந்து கண்டிப்பா இருக்கும். உளுந்து நம்மளுடைய முடியை வந்து நல்ல சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கா மாத்தி கொடுக்குங்க. ட்ரை ஹேர், ஃப்ரிஸி ஹேர் இருக்கிறவங்க கண்டிப்பா உளுந்து வந்து ட்ரை பண்ணுங்க. இதுவும் நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். அடுத்து 3ஆவதா எடுத்துக்கக்கூடிய இன்கிரீடியன்ட் தான் பாத்தீங்கன்னா, முன்னாடி நாளே கொஞ்சம் மிச்சமா இருக்கிற சாதம் தாங்க எடுத்திருக்கிறேன். இந்த சாதத்துல அதிக லெவலான ஸ்டார்ச், அமினோ ஆசிட் இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேர் ஃபாலிகல்ஸ் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்க. இதையும் மிக்ஸி ஜாருக்குள்ள சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் ஆகுறதுக்கு கொஞ்சமா லைட்டா கஞ்சி தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாங்க. பாக்குறதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் லுக் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தா போதுங்க. இப்போ வந்து நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ண போறோம். ஹேர் பேக் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுடைய தலைமுடியை நல்லா வாரி சிக்கு எடுத்து வச்சுக்கோங்க. எப்பவுமே ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி நம்ம தலையில எண்ணெயும் இருக்கணும், அதே போல நல்ல சிக்கும் எடுத்து வச்சிருக்கணுங்க. அப்பதான் நீங்க ஹேர் பேக் அப்ளை பண்றதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்குங்க. இந்த மாதிரி தலையை நல்லா வாரி சிக்கு எடுத்ததுக்கு அப்புறமா நான் வீட்டிலே செஞ்சிருக்கக்கூடிய என்னுடைய சீக்ரெட்டான 20+ இன்கிரீடியன்ஸ் ஹெர்பல் ஹேர் ஆயில் தாங்க நான் வந்து யூஸ் பண்ண போறேன். இந்த ஹேர் ஆயில 20க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்களை நம்ம சேர்த்து நம்ம ஹேர் ஆயில் ரெடி பண்ணி நம்ம வந்து ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணும் போது ரூட்ஸ்ல இருந்து வளரக்கூடிய ஒவ்வொரு முடியும் நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம ஹேர் ஃபாலிகல்ஸ் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்குங்க. நம்ம ஹேர் ஆயில் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா சூப்பரான ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு சீக்கிரமாவே கிடைக்குங்க. நம்மளுடைய கஸ்டமர்ஸ் நிறைய பேர் நம்ம ஹேர் ஆயில யூஸ் பண்ணிட்டு ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ எனக்கே வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது இந்த ரிவ்யூ எல்லாம் பார்த்து படிக்கும் போது. அதே போல வந்து நிறைய கமெண்ட்ஸ் மூலியமாவும் நிறைய பாசிட்டிவான ரிவ்யூ கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஜென்டில் மசாஜிங் கொடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணலாங்க. எப்பவுமே எந்த ஒரு ஹேர் பேக் நீங்க அப்ளை பண்ணாலும் இந்த அளவுக்கு ஒரு ஃபைன் கன்சிஸ்டன்சில உங்களுக்கு இருந்தா போதுங்க. சோ இதை நம்ம அப்படியே வந்து ஸ்கேல்ப்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கேல்ப்ல நீங்க அப்ளை பண்ணும்போது நல்லா வந்து மசாஜிங் வந்து கொடுக்கணும். ஏன்னா இந்த ஹேர் பேக் நீங்க ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு முடியும் நல்லா வலுவாக்கி கொடுக்குங்க. அதே போல எங்கெல்லாம் ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கோ ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கிற ஏரியாலையும் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நல்ல ஹேர்லயும் நல்லா அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா வாரி விட்டுருங்க. வாரினதுக்கு அப்புறமா சின்னதா இந்த மாதிரி ஒரு கொண்டை வந்து போட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு கொண்டை போட்டுட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் அளவுக்கு தான் நீங்க தலையை வந்து ஊற வைக்கணும். அதுக்கு மேல நீங்க ஊற வைக்க கூடாது. கொஞ்சமா மிச்சமா இருக்கிற இந்த ஹேர் பேக் கூட நீங்க ஃபோர் ஹெட் சைட்ல நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு முன்னெத்தி பகுதியில வந்து முடி இல்லாம இருக்கோங்க. இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கே ஒரு ஃப்ரெஷ் லுக் அப்படிங்கிறது கொடுக்கும். இப்போ நான் சீக்கா போட்டு தாங்க ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். பாருங்களேன், என்னுடைய முடி பாக்குறதுக்கே அவ்வளவு சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கா பவுன்சியா ஹேர் திக்னஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ண மாதிரி இருக்குங்க. ஸோ ஒரே ஹேர் வாஷ்ல அவ்வளவு சூப்பரான ரிசல்ட் அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிருக்குங்க. நான் வீடியோட ஸ்டார்டிங்ல நான் வந்து சொல்லியிருப்பேன், இப்ப இருக்கிற முடிய காட்டிலும் 2 மடங்கா பவுன்சியா அடர்த்தியா திக்னஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னுட்டு. ஆனா நான் ஃபர்ஸ்ட் ஹேர் வாஷ் நான் பண்ணதுக்கு அப்புறம் இப்படிதான் நான் வந்து ஃபீல் பண்ணேங்க. அவ்வளவு பவுன்சியா இருந்தது பாக்குறதுக்கு. அதே போல தலையில சீப்பு வைக்கும் போதும் ஒவ்வொரு முடியும் வந்து கீழே வராம ஒரு சிக்கலும் இல்லாம அவ்வளவு ஷைனிங்கா வார அவ்வளவு சூப்பரா இருந்துச்சுங்க. வாரிட்டே இருக்கணும் போல இருந்தது. அவ்வளவு ஒரு சாஃப்ட்னஸ் ஆன ஒரு லுக் வந்து இருந்தது. அதே போல ஒவ்வொரு வாரமும் நான் கொடுக்கக்கூடிய ஹேர் பேக்கை நீங்க யூஸ் பண்ணிட்டு ப்ராப்பர் ஹேர் ஆயிலிங் நீங்க பண்ணாலே போதுங்க. உங்களுடைய ஹேர் திக்னஸ் க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க. ஐ திங்க் இந்த வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். கண்டிப்பா இந்த ஹேர் பேக்கை நீங்க ட்ரை பண்ணுங்க. சோ நீங்க யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கே ஒரு சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபீல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. சோ கண்டிப்பா யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்ட்டு நீங்க
ரிவ்யூல வந்து கமெண்ட் நீங்க போஸ்ட் பண்ணுங்க. ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது தேவைப்பட்டா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.